ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஒரு 3 முக்கியமான நம்மளை ட்ராக் பண்ணக்கூடிய செட்டிங்ஸை ஆஃப் பண்ணுறது எப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 செட்டிங்ஸும் நம்ம கிட்ட இருந்து என்னென்ன டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுதுன்னா, ஒன்று கூகுள் குரோமில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்க, அடுத்து அந்த வெப்சைட்டில் என்னென்னலாம் ஓப்பன் பண்ணுறீங்க, நீங்கள் என்னென்னலாம் ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைலில் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும் பொழுது கொடுக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ், அந்த இமெயில் அட்ரஸில் போய் நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களோ அந்த டேட்டா எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே அக்கௌண்ட்டுக்குள்ளே சேவ் பண்ணிடும். ஸோ இதையே ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும். அடுத்த செட்டிங்ஸ், உங்கள் மொபைலில் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் என்னென்னலாம் சர்ச் பண்ணுறீங்க, எந்த டைப் ஆஃப் பேட்டர்ன் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற டேட்டா. அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது நீங்கள் குரோமில் ஓப்பன் பண்ணி பார்க்குறது, செகண்டாக இருக்கிறது நீங்கள் மொபைலுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷன்லையும் எப்படியெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற கூகுள் அக்கௌண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். அடுத்து கூகுள் சர்வீஸில் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ஸ், நீங்கள் கூகுள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ஸும் அண்ட் ஆடியோவையும் தனியாக கலெக்ட் பண்ணி அது இன்னொரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் அப்ளிகேஷன்னா கூகுள் அசிஸ்டன்ட் எடுத்துக்கலாம், கூகுள் ஜெமினி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியில் நீங்கள் என்னென்ன ஆடியோவெல்லாம் கிரியேட் பண்ணுறீங்க, இது மட்டும் கிடையாது, மேப், கூகுள் மேப் எடுத்துக்கலாம். எல்லா கூகுள் அப்ளிகேஷன்லையும் நீங்கள் வாய்ஸோ ஆடியோவையோ யூஸ் பண்ணுறீங்க, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு கூகுள் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் வச்சு, இந்த 3 செட்டிங்ஸும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு பர்சனலான இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, இது நமக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் போய் ஸ்டோர் பண்ணுறது. இப்போ அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் கிளியரான ஒரு பாஸ்வேர்டோ, சேஃப்டி அண்ட் செக்யூரான பாஸ்வேர்டோ வைக்காமல் இருந்து அந்த கூகுள் அக்கௌண்ட்டை இன்னொரு தேர்ட் பர்சன் ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பிடிக்காத நபர் அந்த அக்கௌண்ட்டை எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் வச்சிருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸும் அவங்கக்கிட்ட போயிடும். இந்த 3 முக்கியமான நம்மளை ட்ராக் பண்ணக்கூடிய செட்டிங்ஸை எப்படி ஆஃப் பண்ணுறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, நீங்கள் எந்த பிராண்ட் மொபைல் வச்சுருந்தாலும் சரி, உங்களுடைய மொபைலில் ஜிமெயில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஜிமெயில் அக்கௌண்ட்டில் டாப் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு மேலே மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட்டா அண்ட் ப்ரைவசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டேட்டா அண்ட் ப்ரைவசிக்குள்ளே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டின்னு இருக்கும், இது ஆனில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அது மேலே உங்கள் ஃபிங்கரை வச்சு கிளிக் பண்ணுங்கள். உடனே ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு ஆக்டிவிட்டி கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த ஆக்டிவிட்டி கண்ட்ரோல்ஸ்குள்ளே தான் என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அப்படியே லைட்டாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா சப் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. இந்த 3 பாக்ஸுமே உங்களுக்கு எனேபிளில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டாக இருக்கிற பாக்ஸ் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நம்ம கூகுள் குரோம்குள்ளே என்ன சர்ச் பண்ணுறோம், எந்த வெப்சைட் போகிறோம், அந்த வெப்சைட்லேருந்து என்ன மாதிரியான பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸை டவுன்லோட் பண்ணுறோம், அந்தந்த வெப்சைட்லேருந்து வேறு எந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு போகிறோம். ஸோ எல்லா டேட்டாஸும் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த ஸ்டோர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் டிக் பண்ணியிருக்கிறதா. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உடனே இன்னொரு மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். இது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் மேலேயே சொல்லணும், இனிமேல் உங்களுடைய டேட்டாவை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், ஆனால் இது வரைக்கும் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்கும், அதை நீங்கள் வேணும்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ முதல்ல இனிமேல் என்னுடைய டேட்டாவை நீ ட்ராக் பண்ண வேண்டாங்கிறத சொல்லணும். அதனால் கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆஃப்னு இருக்கும், டர்ன் ஆஃபை கொடுத்துக்குங்க. டர்ன் ஆஃபை கொடுத்தோன்னே ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு செட்டிங் இஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காட் இட்னு வரும், அதை கிளிக் பண்ணலாம். அதுக்கு முன்னால் பழசு இந்த மாதிரி கூகுள் குரோமில் போய் சர்ச் பண்ணது, டேட்டாஸை கலெக்ட் பண்ணது எல்லாமே இருக்குது. அதை எல்லாமே நான் ரிமூவ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெலீட் ஓல்டு ஆக்டிவிட்டின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக இன்னொரு மெனு ஓப்பன் ஆகி போயிடும். இதில் பாருங்கள், டெலீட் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். லாஸ்ட் ஹவர், கடைசி ஹவர்னா 1 மணி நேரத்துக்கு முன்னால் நீ பார்த்த பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது பர்மனெண்ட்டாக. இது எல்லாமே பண்ணணும்னா லாஸ்ட் ஹவரை செலக்ட் பண்ணணும். லாஸ்ட் டேனா ஸோ நேற்று பண்ணின டேட்டாஸ் எல்லாமே இது பண்ணுறது. ஆல்வேஸ் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா
எல்லா டேட்டாஸும் பர்மனண்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் பண்ணினது எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ ஆல்வேஸுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணுறது உபயோகமான தகவலாக இருந்ததுன்னா அது தேவைப்படும். அதனால் நீங்கள் சர்ச் பண்ணதெல்லாம் வேணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிங்க. ஏன்னா இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், யுவர் ஆக்டிவிட்டி வில் பி பர்மனன்ட்லி டெலீட்டட் ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட். அப்போ இந்த நம்ம சேவ் பண்ணி வச்சிருந்தது எதுவுமே இருக்காது. எது இதில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம். அது கூகுள் சம்மந்தப்பட்ட எல்லா அப்ளிகேஷனுமே இங்கே கீழே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இதில் பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் ஓகேவா இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. சப்போஸ் டு பி மேப்பில் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும்னா மேப்பில் உங்களுக்கு பாக்ஸ் இருக்குது, பாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த பேஜுக்கு போயிட்டு உங்களுக்கு அடுத்ததாக நீங்கள் வேறு ஏதாவது டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நான் ரிமூவ் பண்ணணுமான்னு கேட்கும். அதுலேயும் நீங்கள் டெலீட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவ்ஸ் யுவர் ஆக்டிவிட்டி ஃப்ரம் ஆப்ஸ் ஆன் திஸ் டிவைஸ். அதாவது நீங்கள் உங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற எல்லா அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இது சேவ் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? உங்களுக்கு இது சேவ் பண்ணது எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா சேம் இந்த பாக்ஸில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். அதுக்கு அடுத்தது கீழே இன்க்ளூட் வாய்ஸ் அண்ட் ஆடியோ ஆக்டிவிட்டி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாய்ஸு நம்ம பேசுறது எல்லா ஆடியோவையும் ரெக்கார்ட் பண்ணுறது. இதெல்லாமே கூகுள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ஸு ஆடியோஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா கூகுள் அசிஸ்டண்ட்டில் யூஸ் பண்ணுறது, கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணுறது, இந்த டேட்டாஸ் நம்ம பேசுகிற டேட்டாஸ் எல்லாமே அது கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கும். எதுக்குன்னா அதனுடைய டெவலப்பர் டீம் மூலமாக நம்ம என்னென்ன கேட்குறோம், நம்ம என்னென்னலாம் பேசுகிறோங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்க டெவலப்பர் டீம் மூலமாக அவங்களுடைய பேக்கேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவங்களுடைய ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் அப்டேட் பண்ணுறதுக்காக அதனால கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பாக்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு கீழே ஸ்டாப் சேவிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாப் சேவிங் கொடுத்துட்டீங்கன்னா இனிமேல் வாய்ஸும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணும் பொழுது உங்களுடைய ப்ரைவசி இன்னும் நல்லா பாதுகாக்கப்படுது. நீங்கள் என்னென்ன பண்ணாலும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து இனிமேல் ஸ்டோர் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.